இறுதியான பகுதி என்று சொன்னால், அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்வதனால உறவுகள் உருவாகிருக்கும். திருமணத்திற்கு பின்னால் ஏற்பட்ட உறவுகள் அப்படி என்று விரிவாக பேசியிருக்கிறோம். இதில் கணவன் மனைவி சேர்ந்ததுனால உறவுகள் உண்டாகிருக்கு. திருமண உறவின் மூலம் கிடைக்கிறது. திருமண உறவு மூலம் கிடைக்கக்கூடிய உறவுகளில் செலவீனம் என்ற எந்த கடமையும் இஸ்லாம் வைக்கல. கேர் பண்ணணும் என்ற எந்த கடமையும் இஸ்லாம் வைக்கல. கேர்னா இவங்க அவங்கள பார்க்கணும் என்ற கடமை, அவர்கள் இவர்களை பார்க்கணும் கடமை கணவனுக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை. எல்லாம் ஒரு பரஸ்பரத்தில் நடக்குது. பரஸ்பரத்தில் என்ன, மனைவி கவனிப்பதால் கணவனும் கவனிக்கிறார், அல்லது கணவனுக்கு கவனிப்பதால் மனைவி கவனிக்கிறார், அல்லது அங்கே ஒரு தேவை ஒன்று இருக்கு, அதனால என்ன செய்யறாங்க இப்படித்தான் நடக்கணுமே தவிர உமாவை சேர்ந்து கொள்வது கடமை என்பதற்காக கணவன் தாயுடைய உமாவை சேர்ந்து கொள்ற கடமை என்ற ஒரு பகுதியும் இல்லை. தாயை சேர்ந்து கொள்ளும் சிலர் என்ன செய்யறா, மனைவியை வச்சுட்டு பயம் பண்ற. தாயுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரிய மாட்டாது. ஓண்ட தாய் பழகிட்டா, தாயுடைய முக்கியம்னா மனைவிக்கு தாய் இல்லையே, மனைவிக்கு அவங்க மாமியார் தான். கடமை என்றது பகுதி அங்கே இல்லை. அந்த இடத்துல எந்த விதமான கடமையும் மார்க்கம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. மனைவி கேட்டால் நான் தனியே தான் வாழ வேண்டும் என்றால் மார்க்க ரீதியான கடமை அவர்களை தனியே அவர்களுக்கு ரெண்டுக்கோ சொந்தமாக உங்களுக்கு வசதிக்கேற்ப வீடு அளிப்பது கடமை. அங்கே வைக்கணும் என்னது கடமை இல்லை. அதே போல கணவனுக்கும் சொல்ல முடியும் அந்த இடத்துல என்ன, எனக்கும் அது போன்ற கடமைகள் என்ன இல்லை. இந்த ஈக்குவலிட்டி என்ன இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆனால் அதை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல வருது அப்படின்னா ரசூலுல்லாஹ், நீங்கள் மிஸ்ரை வெற்றி கொண்டால் அங்க ஃபஇன்னலக்கும், அதாவது திம்மத்தன் வசிஹரா, உங்களுக்கு சில பொறுப்புண்டு, அங்கே திருமண உறவும் உங்களுக்கு உண்டு, அதனால சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப திருமண உறவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பந்த உறவுன்னு சொல்லுவோமே, சொந்த உறவுண்டா பிறப்பு, பந்த உறவுண்டா என்ன, திருமணத்தால வாரது. இந்த மாதிரி அந்த உறவை பொறுத்த வரைக்கும் மதிப்பளிக்க வேண்டும், அவங்களுடைய மனசுக்கேற்ப என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தூண்டுதலாக என்ன செய்யணும், அதாவது கணவன் மனைவி முசாஅதா செஞ்சுக்கணும். மனைவி கணவன் தன் பெற்றோர்களையும் உறவுகளையும் கவனிப்பதற்கு ஆதரவாகவும், அதே போல கணவன் மனைவி தனது பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கவனிக்கிறதுக்கு ஆதரவாகவும் இருக்கணும். அதுக்காண்டி இவர் பொருளாதாரத்தில் நாங்கள் எல்லாம் கொடுக்கணும், செலவழிக்கணும் எந்த கடமையும் இல்லை. செஞ்சால் அதுக்கு நன்மை உண்டு. இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது, திருமண உறவு ஒன்று இருக்கிறதால நீங்க கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி நடந்து கொண்டால் நன்மை உண்டு. அதுக்கு என்ன செய்தி, இன்னொரு ஆதாரம் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய அருளா இருந்தாங்கன்னு சொன்னேன். இந்த அருளாக இருந்த மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் கணவன்மார் என்ன செய்வாங்க, ஆணுடைய இயல்பை நேசித்தால் தியாகம் செய்வது, இது காயிதா. நேசிச்சா தியாகம் செய்வது ஆணுடைய இயல்பு. நேசத்தை பெறாமல் சட்டம் பேசினா இருக்கிறது இல்லாம ஆக்கிடுவான். இது இயல்பான ஒரு மனநிலை. ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் நேசித்து விட்டதுனால ஒரு ஆடு அறுத்தாங்கண்டா கூட, மரணித்த பின்னால் ஆடு அறுத்தாலும் அவங்களுடைய நண்பிகளுக்கெல்லாம் பங்கு வச்சிருவான். அவங்க நண்பிகளுக்கெல்லாம் பங்கு வச்சிருவாங்க. ஆயிஷா கூட ரோசப்பட்டது யார், மௌத்தாகி நபர் தான் ரோசப்பட்டார். இருக்கிற டைம்ல அவங்க இல்லை. அப்ப இரண்டாம் திருமணம் என்றது எங்க ரோசம் வஞ்சிப்பாங்க, மனைவி இல்லை. இப்ப அவங்க மௌத்தாகிற மனைவிக்கு காட்டி கண்டிருந்த அன்பை நினைச்சு ரோசப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் அதை பங்கு வச்சாங்க. ஒரு தடவை ஹாலா, ஹதீஜா ரலியல்லாஹு சகோதரி பாருங்க, அப்ப இது திருமண உறவு மூலம் வந்தது என்ன, ஹாலான்றவன். ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹாலா பின்த் ஹுவைலித் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்ல பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சவுண்டு கேட்ட உடனே ஹதீஜா ரலியல்லாஹு பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹாலா, பேசுறவர் ஹாலாவாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்றாங்க. இப்போ பேசுறவர் ஹாலாவாக இருக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், அதாவது மனைவியுடைய சகோதரி, அவங்க வயசாயிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வோட உணர்வுல என்னன்னா, அந்த ஹதீஜாவில் அவங்களோட அந்த ஞாபகம் வருது. அந்த நேசித்ததுனால அந்த குடும்ப உறவுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் என்ன செய்யுது, ஒரு பெரிய இடத்துல இருக்கு. அவங்க வந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கவனிக்கிறாங்க. கவனிச்சது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்திலேயே ஹாலாவுடைய பிள்ளைகளுக்கு தான் முதலாவது திருமணம் தன் மகள் ஜைனபை முடிச்சு வச்சாங்க. அபுல் ஆஸ் இப்னு ரபி ஹாலாவுடைய பிள்ளை மகன் அபுல் ஆஸ். இப்போ நமக்கு ஃபாத்திமாவோட கணவன் தெரியும், அலி ரலியல்லாஹு அவர்கள். மற்ற ரெண்டு மகளுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் மகள் ஜைனபுடைய கணவர் யாருன்னா ஹாலாவுடைய மகன், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரியுடைய மகன். விளங்கிட்டா? அப்போ அவர் சாட்சியுடைய மகனை தான் என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. இப்போ சாட்சி அல்லது பெரியம்மாவுடைய மகனை முடிக்கிறாங்க, அபுல் ஆஸ் இப்னு ரபி. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நெருக்கம் வச்சாங்க. அவங்க வந்த பின்னால் அவங்கள கடுமையாக கவனிச்சு அனுப்புறாங்க. ஆயிஷா தான் கோபம் வந்துட்டு, இவங்களை இன்னும் நீங்க மறக்காம இருக்கிறீங்களேன்னு ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விழுந்தடிச்சு கவனிக்கிறீங்களேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இன்னி ருஸிக்து ஹுப்பஹா,
அவங்களுடைய நேசம் நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன் என்னாங்க, அவங்களுடைய நேசத்தை நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த ஹதீஜார்லாங்க யார் என்று ஆயிஷா சொல்கிறாங்க, அவருடைய சொத்து அவருடைய எல்லாவற்றாலும் எனக்கு என்ன செஞ்சால் துணையாக இருந்த ஒரு பெண்மணின்னு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆயிஷா அவங்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் தான் ஆரம்பிச்சு. ஆயிஷா அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க சின்ன வயசு, அவங்க செய்யக்கூடிய இடத்துல இல்லை, அறிவால் அவங்க பின்னால் இருந்தாங்க. ஆனால் துணையில் ரசூலுல்லாஹ் வந்தது தான் கிரேட். ஆனால் ஆயிஷா ஹதீஜா அவங்களோட வாழ்க்கையில், அதாவது ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் ஹதீஜா வந்தது கிரேட். காரணம், ரசூலுல்லாஹ் அந்த ஒரு நடுக்கத்தோடு வராங்களே, வந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு மனைவியோட பேச்சு எப்படி இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அந்த ஹதீஜா வார்த்தை சொன்ன முதலாக சொன்னாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். எப்படி அவர் மனைவியுடைய வார்த்தை, ஒரு நாளும் கேவலப்படுத்த. அதுக்கு ரீசன் என்ன சொல்றான், பொதுவாக சில மனைவிகளுடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த வெறுப்பு இதுக்காக வரும். இன்னக்க லத்தசிலுர் ரஹிம், ரத்த உறவுகளோடு நீங்க சேர்ந்து நடக்கிறீங்க. காரணம் என்ன சொன்னா, நீங்க கேவலப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா, உங்களோடு பிறந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறீர்கள். இதுதான் அந்த மனைவி சொன்ன முதல் வார்த்தை. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க உங்களோட ரத்த உறவோடு சேர்ந்து நடக்கிறீர்கள். வத்தஹ்மிலுல் கல், கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீர்கள், ஏழாதவருக்கு உதவி செய்கிறீர்கள், தேவையுடையவர்களுக்கு ஹெல்ப்பாக நிற்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான்னு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் எடுத்துட்டு போய் என்ன செஞ்சாங்க, அந்த சஜஷனை கொடுத்து அந்த நபித்துவ சப்ஜெக்ட் நடக்குது. எனவே திருமண உறவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கான நேசம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் உபகாரம் செய்வது என்பது இரண்டு பக்கத்திலும் என்ன வரவேற்கத்தக்க செய்தி என்பதை புரிந்து கொள்வோம். இப்போ இந்த செய்திகளில் நான் எல்லா விதமான படித்தரங்களையும் அதில் உள்ள சிக்கல்களை எப்படி நாம் அதாவது நிர்வகித்துக் கொள்வது என்பதையும் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் நான் பல தலைப்புகளில் விரிவாக செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அதனுடைய எல்லா லிங்க்ஸையும் உங்களுக்கு முடிந்தால் என்ன செய்கிறோம், ஃபார்வர்ட் செய்கிறோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.